ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஹானர் தரப்பிலிருந்து ஹானர் 8X அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்ச நாள் என்னுடைய பிரைமரி ஃபோனாகவும் அது இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைலாக நல்ல ஒரு பேரில் வந்து அந்த ஹானர் 8Xோட அடுத்த வெர்ஷன் எப்போ வரும், அதாவது ஹானர் 9X எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மொபைலை வந்து இப்போ ரீசெண்டாக ஜனவரி 23 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய ரீட்டைல் ப்ரைஸ் யூனிட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிவ் அவேவும் இருக்குது. ஸோ அந்த கிவ் அவே டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கடைசியாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் அண்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹானர் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஹானர் 9X. ஸோ இந்த மொபைலை பற்றின ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலை பார்க்குறதுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவான டிசைன்ஸில் வந்து ஹானர் 9X அப்படின்னு இங்கே பிரிண்ட் பண்ணி ஹானருடைய பேரை வந்து இங்கே போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ சீல் எல்லாமே பிரிக்காமல் தான் இருந்துருச்சு. பட் ஆனால் இப்போ தான் நாங்கள் கட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டோம். ஸோ ஹானர் 9X கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் அதே தான், எல்லாமே அதே மாதிரி தான். இந்த ஹானர் 8Xல கொடுத்துருந்த மாதிரியே ஹானர் 9Xையும் வந்து இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹானர் 9X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து 128GB அண்ட் 6GB ரேம் வேரியன்ட். ஸோ சாப்பியர் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0.78 தான். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேட் இன் சைனா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் யூனிட் அப்படின்றதால இதை வந்து கிளிக்காமல் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 19,999 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 20,000 ஆக்கிரோட பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இவங்க வந்து 19,999 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து 16,000 rupees தான். ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை இந்த கம்மி ப்ரைஸில் தான் கம்மி ப்ரைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பேர் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை எடுத்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம வேறு மெத்தடெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல் ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து 40 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே கூடவே வந்து டைப் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா தான் அதெல்லாம் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்டையிலலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்பயும் போலவே டாக்குமெண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எப்பவுமே சைனீஸ் தராமல் இந்த வாட்டி வந்து இங்கிலீஷில் தந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சிம் அடாப்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து கூடவே நமக்கு வந்து ஒரு ஃபைபர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்ட் ஆகிற தான் ஃபைபர் அதுவும் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நாளே கலர் போகிற மாதிரியான ஃபீல்ஸ் எங்களுக்கு தருது. ஸோ அதனால் நாங்கள் இது யாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ மொபைலுக்கு வருவோம். ஸோ உள்ளேருந்து நான் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஹானர் 9X உடைய மொபைல். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வி ஷேப் வேரியன்ட், அதாவது சாப்பியர் ப்ளூ கலரில் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 கலரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் அண்டு ப்ளூ கலர். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பிச்சிடலாம். ஸோ ஷேர் வேல்யூ இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஷேர் வேல்யூ 0.78. ஸோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வந்து கரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க போல. ஸோ நாங்கள் இதை வந்து இங்கே நல்லா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் வந்து 8Xோட வேரி ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதையும் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த அதுக்காக ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ இதை வந்து ரீபூட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க எப்பயுமே ரீபூட் பண்ணுற மாதிரி ஹானர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் கலர் டிசைனில் இருக்குது. ஸோ இது ரீபூட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சைடில் வந்து 2 கீ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பவர் கீக்கும் வால்யூமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணாண்டு இதில் வந்து ஹானர், அதாவது நம்ம ஹானர் 8Xோட என்னதான் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பாப்அப் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நார்மலாக ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டைப் பி போர்ட். அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டா வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நார்மலாகவே இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹானர் 9X ஹானர் 9X அப்படின்ற அந்த பேரோடைய பிராண்டோடய கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்க்கும்போது இந்த கலர் இந்த வால்பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஜாலியாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிசைனாக சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ மொபைலோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ A1 கேமரா அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் ஃபார் ஃபோக்கஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 64 அப்படி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து இதில் ஒரு கேமரா தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் இங்கே கிடையாது. ஸோ இங்கே மொத்தமே வந்து
ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி கேமரா மட்டும் தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஃபோட்டோ பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து Honor 9X. ஸோ இதில் நம்ம எடுத்திருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே கிளாரிட்டியாக தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் கேமரா என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாப்அப் டிசைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்அப் டிசைன் வரா மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த பாப்அப் கேமராவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு வர ஒரு சவுண்டும் வந்து சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டில் வர மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் நான் பாப்அப் கேமரா யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபியூச்சராக தான் இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். கேட்டிங்களா? ஸோ இந்த சவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டைனாமிக்காக இருக்குது. ஸோ இந்த பூவை பார்க்கையில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லா பிக்சர்ஸ் விவிடாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நல்ல டீட்டெயில்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த வெள்ளை மஞ்சள் பூவை பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த பிளர் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ 14,000 ஃபோனில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் தருது, இவ்வளோ பர்ஃபெக்டாக கேமரா தருதுன்றதே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எஃபெக்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. பட் ஆனால் நைட் மூடில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது நைட் மூட் வச்சு எடுத்தாலும் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் விழுகுது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் ஒயிட் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸோ 1.8 அப்பச்சரில் பில்ட் பண்ணியிருக்கிறதால வந்து ஒரு பார்க்குறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியுது. ஸோ மொபைல் ஃபோனை ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டா வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து Honor X, அதாவது எக்ஸோட டிசைன் ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால்பேப்பர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் அதிக பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த ஃபோனோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபோனில் வந்து சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் நேம் Honor 9X. ஸோ மாடல் வந்து STK கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. EMI வெர்ஷன் வந்து 9.1.0 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ CPU பார்த்தீங்கன்னா Kirin 7, அதாவது வந்து ஹவாயோடைய Kirin 710F தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல இதுதான் கொடுத்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து IFS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இவங்க வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்ச் பர்மிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2340x1080 தான். ஸோ பார்க்கறதுக்கே ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போய்ட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே Honor Club அவங்களுடைய மற்ற ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அதை கீழே இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய வதந்திகள்லாம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாகவே ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்ஸ் வந்து Honor ஃபோன்ஸில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே Honor ஃபோன்ஸில் வந்து ஹவாய் சப்போர்ட்ஸ், அதாவது வந்து ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து உள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த கிவ் அவேவோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக எனக்கு காமிக்கும். ஸோ யார் ஷேர் பண்ணீங்க அப்படின்றது. ஸோ அதே மாதிரி கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஏதாவது ஒரு தாட், இந்த சேனலில் பிடிச்சது இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் இல்லை என் சேனல் ரிலேட்டடில் நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட என்ட்ரி நான் எடுத்துப்பேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கணும், கமெண்ட் என்ட்ரி பண்ணியிருக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ரெண்டு விஷயமே எனக்கு காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சாதான் நான் வந்து வின்னர் யாருன்னு சொல்ல முடியும். ஸோ நான் கொடுக்க போகிற ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனே தரப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் வந்து என்னுடையதே இல்லை. எனக்கு தோணுச்சு ஸோ உடனே அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ நம்ம எப்பவுமே அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்த ப்ராடக்ட்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ப்ராடக்ட் தான் கொஞ்சம் குறைஞ்சது 7 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் உடனே உங்களுக்கு வந்து ரிவ்யூ ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அன்பாக்ஸ் பண்ண காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை பண்ணேன். ஸோ அப்போ கிவ் அவே எதாவது தரப்போ ஏமாத்திட்டே கிளம்பி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் கிவ் அவே பண்ணுவேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட சொந்த காசை போட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் தான். நார்மலாக ஒரு ஹெட்செட் மாதிரி இல்லாமல் ஒரு ஹை குவாலிட்டி ஹெட்செட்டாக தரணும்னு சொல்லிட்டு
கடையில் போய் தேடி கண்டுபிடிச்சி இப்படியோ ஒரு 250க்கு ஒரு ஹெட்செட் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நீங்கள் நெக் பேண்டே வாங்கி கிவ்வே பண்ணிக்கலாமே, கொஞ்சம் சொல்ல நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த ஹெட்செட் வாங்கணும் அப்படி தோணி வாங்கி நம்மளோட சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் கிவ்வே தரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஹெட்செட் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னுடைய ஃபேன்ஸ், அதாவது என் ஃபேன்ஸ் இல்லாமல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த அன்பாக்சிங். ஸோ ரொம்ப சீப்பாக நினச்சிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது இவ்வளோ இப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் போக போக கொஞ்சம் பெருசாக ஏதாவது தர நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து உடனே இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது உடனே அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து வெளியே நான் என்கிட்ட கேட்டு வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க ஆஃப் MD5 சார். ஸோ இந்த ஃபோனோட சாம்சங் A70 ஏதாவது மொபைலை கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு லைக் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அப்போ எனக்கும் தெரியும். சரி, அடுத்த வீடியோ சந்திக்க ஆஃப் MD5.